என் பேர் அசாரு. நான் வந்து குவைத்துலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி காலைல தான் வந்தேன். குவைத்து மண்டல துணைத் தலைவராக இருக்கேன் நான். ஸோ இந்த போராட்டத்துக்காக தளபதிக்காக குவைத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, 2026 வாய்ப்பு எப்படி இருக்குது? இது வாய்ப்புலாம் இல்லை, நாங்கள் ஆட்சியை மாற்றுறோம். இந்த ஜனநாயகத்தை முடிச்சுட்டு அடுத்த ஜனநாயகத்தை ஆரம்பிக்க போகிறோம். 2026 அது கண்டிப்பாக டிவிக்கு தளபதியோட இதில் ஆரம்பிக்கும். மக்கள் இதுக்கப்புறம் எதுக்கும் கவலைப்பட வேணாம், எதுக்கும் அஞ்ச வேணாம், எதுக்கும் பயப்பட வேணாம். நம்ம இளைஞர் மன்றம் எப்போதும் இந்த மக்கள் கூட எப்போதுமே செயல்படும். ஸோ 2026 உறுதி. இந்த சொல்லுங்கள். எங்களுக்கும் தளபதிக்குமான நெருக்கத்தை விட தளபதிக்கும் மக்களுக்குமான நெருக்கத்தை பிடிச்சி தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். தளபதிக்கும் இப்போ உள்ள ஆட்சியை பிடிக்காத இருக்கிற மக்களுக்கு தளபதிக்கும் மக்களுக்கும் உள்ள நெருக்கத்தை பிடிச்சி தான் நாங்கள் ஒரு 5 பேர் வந்திருக்கோம். கூட்டத்தில் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில. நான் இங்கே வந்துட்டேன். நான் வந்து ட்ரிபிளிகேனில் நைட்டு வந்தோம். ட்ரிபிளிகேன் எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ அதுக்கப்புறம் தான் இது பண்ணிட்டு போனோம். ஸோ 2026 ஆட்சி கண்டிப்பாக மாறும். இந்த அஜித் குமார் மாதிரி வேறு இதுக்கு அடுத்து வேறு எதுவுமே இந்த தமிழகத்தில் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி நடந்தால் அது வேற ஒரு ஆட்சியில் இருந்தால் தான் நடக்குமே தவிர டிவிக்கு ஆட்சி வந்துச்சுன்னா அது நடக்கவே நடக்காது. இதை உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். ஆட்சி ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. இவங்க சும்மா இப்போ அப்படியே ஒரு இது காலம் இருக்கேன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. ஆட்சிலாம் முடிஞ்சிடுச்சு, புது ஆட்சி தொடங்கிடுச்சு. பாருங்கள், ஆர்ப்பாட்டம்னு சொன்ன ஒரு இதுக்கு இங்கேயே எப்படின்னா டோட்டல் தமிழ்நாட்டில் ஒரு இது பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆட்சிலாம் முடிஞ்சிடுச்சு. எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் நல்லா தான் இருந்தோம். ஏன்னா நான் குவைத்தில் இருந்தோம், அதனால தப்பிச்சுக்கிட்டோம். இங்கே உள்ள மக்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுதான் உண்மை. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. நாங்கள் பார்த்தீங்கன்னா வடசென்னை தெற்கு மாவட்டத்தில் ராயபுரம் பகுதி 53வது வட்டத்திலேருந்து வந்திருக்கோம். இது அஜித்தோட லாக்அப் டெத்துக்காக நடக்கப்பட மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா தளபதி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. எதுக்கு தெரியும்னா, ஏன்னா எங்கள் வீட்டாண்டேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான். பட் இந்த 10 நிமிஷம் ட்ராவலை எங்களை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இங்கே வராதிங்க, அங்கே போங்க, இங்கே இந்த வழி இல்லை, அங்கே வழி இல்லைன்னு சொல்லிட்டு இது வந்து எங்களுக்கு இந்த போராட்டத்தை காவல்துறையே எங்களுக்கு வெற்றி பெற வச்சிட்டாங்க. ஏன்னா பயம். ஏன்னா ஒரு கூட்டம் நடக்குதுன்னா ஒரு பகுதியிலையோ ஒரு வட்டத்திலையோ ஒரு மாவட்டத்திலையோ பணம் கொடுத்து அவங்கள இட்டுன்னு வராங்க. இந்த கூட்டத்தை சுற்றி பாருங்கள். இது யாரும் பணத்துக்காக வரல, நியாயத்துக்காகவும் தளபதி சொல்கிற ஒரு வார்த்தைக்காகவும் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டம் மிக பெரிய வெற்றி அடைஞ்சதை தமிழக வெற்றிக்கார சார்பாக மிக சந்தோஷமாக தெரிவித்துக்கொள்கிறேன். சார், இது பார்த்தீங்கன்னா பல ஊழல்களையும் பல குற்றங்களையும் இந்த போதை பழக்கத்தையும் மறைக்கிறதுக்காக நடக்கப்பட்ட ஒரு ட்ராமா வந்து அஜித்தோட லாக்அப் டெத்துன்னு சொல்லலாம் சார். சார், எங்கள் ஆள் தனியாக நின்னாலே ஜெயிச்சிருவார் எங்கள் தளபதி. கூட்டணிக்கு நாங்கள் எல்லாரையும் வருவங்களை வாழ்ந்தான் அழிக்கிறாரு எங்கள் தளபதி. 2026 எல்லாம் கட்சியும் என் தளபதி பின்னாடி நிற்கும். 2026 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று 234 தொகுதியிலும் எங்கள் தலைவரோட முகத்தை பிராண்டாக வச்சு நாங்கள் நின்று ஜெயிச்சு 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எங்கள் தளபதி முதல்வராக நாங்கள் உட்கார வைப்போம். இன்னைக்கு இல்லை, இதோட 2026 தேர்தல் மட்டும் இல்லை, வருங்கால எல்லா தேர்தலையும் தமிழக வெற்றி கழகத்தோட தளபதி எங்கள் ஆறுவீர அண்ணன் விஜய் அவர்கள் முதல்வராக வருவார். தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், நாளைய முதல்வர், நாளைய முதல்வர், நாளைய முதல்வர். நன்றிண்ணா, நன்றி நன்றி. கூட்டத்தை பற்றி என்ன நினைப்போம்? இப்போ பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தாலும் பார்த்துருப்பாங்க. இப்போ சிஎம்லேருந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க இந்த கூட்டத்தை. இப்போ ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, எதிர்கட்சியிலேருந்து எல்லா கட்சியும் இப்போ எல்லாம் பார்த்து தான் இருப்பாங்க. 2026 நாங்கள் தான். அடுத்த வருஷம் எங்களுக்கு தான். அடுத்த வருஷம் நாங்கள் மட்டும்தான் ஆளுவோம், எங்களுக்கு மட்டும்தான். இதுக்கப்புறமும் நாங்கள் தான். இத்ததிக்கும் இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க எல்லாருமே வந்து சென்னையிலேருந்து மட்டும்தான் வந்திருக்காங்களே. சென்னையிலேருந்து மட்டும்தான் உள்ள அலோட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த சைடில் திருவள்ளூர்லேருந்து அந்த சைட்லேயும் உள்ள ஆள் எங்களை மட்டும்தான் உள்ள விட்டுருக்காங்க. சென்னை சைடு அது மட்டும்தான் உள்ள விட்டுருக்காங்க. அதுலேயே தெரிஞ்சிச்சு பயம் என்ன ஏது, எதனால் பயப்படுறாங்க எல்லாமே தெரிஞ்சிச்சு. எல்லாம் எங்கள் அண்ணனுக்கோசம் மட்டும்தான், எங்கள் அண்ணன் தளபதிக்கோசம் மட்டும்தான். கண்டிப்பாக அண்ணன் வந்து இப்போது எப்படி இருந்தாலும், இப்போது நீ கூட்டணி வச்சாலும் வைக்கலனாலும் அண்ணன் தனியாக நின்னா மட்டும்தான், தனியாக நின்னாலும் ஜெயிப்பார். அண்ணன் தனியாக தான் நின்று ஜெயிப்பார், அவ்வளோதான். எங்களுக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு தான் 2026 ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக தானே போச்சு. ஆனால் இந்த போலீஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு.
ஏன்னா ஒரு மக்களை ப்ரொடக்டிவாக பார்க்குறவங்க அவங்க தான். அவங்களே வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிளாக் பண்ணி ரோடு பிளாக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே சுற்ற விட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் போக வேண்டியவங்கள 2.5 மணி நேரம் சுற்ற வச்சுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க தவிக்கணும். கவர்மெண்ட் தான் அதை ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா ஒரு பார்க்கிங் எல்லாத்துக்கும் சாதாரணமாக அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை என்ன பண்ணுறாங்க, பெருசாகி காட்டுறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு அவங்களும் குரல் கொடுக்குறவங்களையும் அவங்க வந்து தடுக்கிறாங்க. நம்ம பீச்சில் அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா எல்லாருக்கும் அங்கே இடம் கொடுக்குறாங்க வண்டி பார்க்கிங்க்கு. இப்போ இவ்வளோ பேர் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அங்கே வண்டி இருக்காதுங்களா, வண்டி கொடுத்து இடம் இருக்காதுங்களா? ஏன் இப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் எங்களை அலைய விட்றாங்க? ஏன் எங்களை பார்த்தா பயமா? எங்கள் கட்சியை பார்த்தா ஏன் எதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பயம்? நாங்கள் என்ன தப்பு பண்ணுறோம்? நாங்கள் மக்களுக்காக தானே குரல் கொடுக்குறோம். மக்களுக்காக குரல் கொடுக்குறோம், ஏன் இது மாதிரி அலைய விட்றாங்க இவங்க? தளபதி சொன்ன மாதிரி அவங்களுக்கு நீதி அவர் வந்து மன்னிப்பு கேட்டு ஆகணும். அப்படி மன்னிப்பு கேட்டு ப்ளஸ் அவங்களுக்கான நிதியை அவங்க கொடுக்கணும். கொடுக்கலன்னா திருப்பியும் அதை நாங்கள் தொடருவோம். எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ நாங்கள் அதை தான் வழிமொழிவோம். நீங்களே பார்த்துருப்பீங்கண்ணா, இந்த பயம் தானே அவங்களுக்கு பிரச்சனையே. மாற்றம் நாங்கள் தரோண்ணா. மாற்றம் எங்களோட மாற்றம் பாருங்க. நாளைய தீர்ப்பு எங்கள் தளபதி தானே எழுத போகிறாரு. 26 தளபதியோட தீர்ப்பு தானே. தளபதி எழுதுறதுனா அங்கே திருத்தமே எல்லாமே தளபதி மட்டும் தானே நடக்கும். அவர் சொல்கிறது மட்டும் தான் 26 நடக்கணும். அதான் அவங்கக்கிட்ட இதுவரையும் இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கிற ஸ்டாலின் அவங்க இதுவரையும் அவங்கக்கிட்ட வந்து பேசவும் இல்லை. அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கான நிதியும் அவங்களுக்கு தரல. அதை கொடுக்க சொல்லிட்டு தளபதி இப்போ ஒரு கோரிக்கை கிட்டுருக்காங்க. அந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றலைன்னா ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குண்ணா, கண்டிப்பாக இருக்கும். என் பேர் சூர்யா. நாங்கள் ஆரணி பெரியப்பள்ளி மாநிலேருந்து அவங்க வரோம். நாங்கள் ஆக்சுவலாக எதனாலும் தெரியும் இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாமே. எங்கள் நீதிக்காரி வரைக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண தான் செய்வோம். இவங்க நார்மலாக நினச்சிட்டு இருக்காங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எதுவுமே தெரியல. நான் சிம்பிளாக என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் காற்று மாதிரி, நீங்கள் என்ன தான் எங்களை அடக்க நினச்சாலும் நாங்கள் காற்று மாதிரி பறந்து தான் வருவோம். ஒன்று தான் சொல்கிறேன், வேணாம் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்களும் பண்ணுவோம். எங்களுக்கு இளைஞர் அதிகம் ரொம்ப அதிகம், உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, மெம்பர்ஷிப்பில் 1 கோடி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். மெம்பர்ஷிப் வந்து நாங்கள் நார்மலாக பண்ணிகிட்ருக்கோம், அதுலேயே நாங்கள் 1 கோடி இருக்கோம். நேரில் எங்கள் பலம் வந்துச்சுன்னா ரொம்ப அதிகம், காற்று மாதிரி நாங்கள் பறந்து தான் வருவோம். அதனால் எங்கள் நீதி வேணும், அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதுக்காக பண்ணுங்கள். ரொம்ப மாண்பு இல்லை போலீஸ்லாம் தொந்தரவு. ஆக்சுவலாக இங்கே வந்த உடனே இங்கே மட்டும் கொஞ்சம் சுற்ற விட்டாங்க, அந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு. இங்கே மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு எங்களுக்கு கால் பண்ணுறாங்க, மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னாலுமே அந்த லாஸ்ட்லேருந்து இந்த ரவுண்டை நாங்கள் போங்கன்றாங்க. இங்கே பார்க்கிங் விட்டு இந்த பக்கம் அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த பக்கம் போகக்கூடாது இனிமேட்டு, அப்படி சுற்றிட்டு போகான்றாங்க. அங்கே சுற்றிட்டு போகிறதெல்லாம் இங்கே மீட்டிங் முடியுது எங்களுக்கு. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு நேரில் பார்க்குறோம். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, புல்லரிக்குது, ரொம்ப புல்லரிச்சு போச்சு. நான் லாங்லேருந்து வரேன், வாய்ஸ் கேட்டு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய பேர் வந்து அவர் வரமாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கே அவர் நேர்லேயே வந்து அவர் பேசி, நான் இதுதான் மக்களுக்காக நான் வருவேன், என்ன ஆனாலும் நான் இந்த மாதிரி வருவேன், ரோட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம் ஆமாம். நாங்கள் 2026 வந்து கூட்டணி ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஓப்பனாக சொல்லிட்டாரு. டிஎம்கே விட போக மாட்டோம், பிஜேபி போக மாட்டோம், ஆப்வியஸாக யார்கிட்டயுமே போக மாட்டோம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் வருவோமா தெரியல, ஆனால் போராடுவோம். நாங்கள் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் எங்கள் போராட்டம் வந்து மக்களுக்காக இருக்கும். எங்கள் தளபதி மூலமாக எங்கள் மக்களுக்காக எங்கள் போராட்டம் இருக்கும்.